சரஸ்வதி கல்லூரி வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு கல்லூரியிலே பெருந்திரளான மாணவர்கள் படிக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு அரங்கத்தில் ஒரு இடத்திலே நான் இங்கே வந்திருக்கிறேன் நினைக்கும் போது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியிலே இருக்கிற மிகச்சிறந்த கல்லூரிகளிலே தலையாய கல்லூரியாக விளங்குவது நாடார் சரஸ்வதி கல்லூரி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அந்த கல்லூரி மட்டுமல்ல, அதனுடைய துணை கல்லூரிகளும் சரி, மற்ற பள்ளிகளும் சரி, மொத்தமாக கிட்டத்தட்ட 20,000க்கு மேல் படிக்கின்ற ஒரு வளாகத்திலே நான் இங்கிருந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கேன் என்று சொல்லும்போது நான் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்களுடைய தலைவர் உட்பட்ட அனைத்து பேர்களையும் நான் மனமாற வணங்கி நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றியும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைந்த கல்லூரி, பெண்கள் நினைத்தால் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் நிலை இருக்கிறது. பெண்களால் முடியாத எதுவுமே கிடையாது. நான் மகளிர் கல்லூரி என்று சொன்னார்கள், நான் அதை கூட மறந்து விட்டேன். என்னுடைய செயலிடம் பேசி கொண்டிருந்த போது தான் நினைத்தேன், மகளிர் கல்லூரி என்று சொன்னால் இன்றைக்கு பட்டங்கள் ஆடுவது சட்டங்கள் செய்வது பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இழைப்பில்லாத பெண்கள் வாழ்கின்ற நாடு இந்த தமிழ்நாடு. எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய சக்தியும் மிகப்பெரிய திறமையும் உடைய மாணவிகள் மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இதுவரை கற்றுக்கொண்டிருப்பவன் தான் மனிதன். கடைசி வரை படிக்க வேண்டும். படிப்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ், ஆனால் நாலேஜ் இஸ் பவர். பவர் இஸ் ரியல் when it is translated into reality. கல்வி, கருணை, ஒழுக்கம் என்ற இந்த 3ஐ வலியுறுத்தி என்னை அழைத்து பெருமை செய்த உங்களுடைய செயலர் திரு காசிபுரம் அவர்களுக்கும் என்னுடைய தலைவர் திரு ராஜமோகன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள மனமற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.